நான் என்னமோ ஆண்ட பரம்பரை நான் என்னமோ நான் வந்து பெரிய இதுல இருந்து வந்தேன் அப்படின்னு சொல்லல அவங்க. நான் வழியை தானே சொல்றாங்க. படம் வந்து ஏன்னா கிளைமேக்ஸ்ல வந்து அவ்வளோ தூரம் அழுது தான் வந்தேன். அந்த மாதிரிலாம் எதுவும் இல்லை. படம் கொஞ்சம் நிறைய தாக்கத்தை ஏற்பட்டுருக்கு. உண்மையில ஒரு நல்ல அரசியல் தான் பேசுகிறாரு. ரொம்ப நல்லா இருக்கு. அதாவது ஜூனியர் ஆர்டிஸ்டா பண்ணிருக்க பசங்க எல்லாருமே அந்த ஊர் பசங்க தானா, ரொம்ப நல்லா இயல்பா நடிச்சிருக்காங்க. தகுதியே இல்லை அப்படின்னு சொல்லும்போது நான் சொல்றேன், நீ உனக்கு படம் பார்க்கறதுக்கே தகுதி இல்லைன்னு நான் சொல்லுவேன். ரொம்ப நல்லா இருக்கு. அதாவது ஜூனியர் ஆர்டிஸ்டா பண்ணிருக்க பசங்க எல்லாருமே அந்த ஊர் பசங்க தானா, ரொம்ப நல்லா இயல்பா நடிச்சிருக்காங்க. ஆக்சுவலா நடிச்சாங்கன்னு சொல்ல முடியாது, ரொம்ப யதார்த்தமா வாழ்ந்திருக்காங்கன்னு தான் சொல்ல முடியும். அவ்வளோ ஒரு வாழ்வியல ரொம்ப கனெக்டா நமக்குள்ள கொண்டு வந்திருக்காரு. ஸோ அப்படி ஒரு நல்ல ஒரு படம் கொடுத்துருக்காரு. கண்டிப்பா தமிழ் ரசிகர்கள் எல்லாருமே மாரி செல்வராஜ் பயங்கரமா கொண்டாடணும். ஏன்னா அப்படி ஒரு கலைஞர் நமக்கு கிடைச்சிருக்கிறாரு, ஒரு இயக்குனர் கிடைச்சிருக்கிறாரு. ரொம்ப நல்ல படம், குடும்பத்தோட பாருங்க. கண்டிப்பா நான் வந்து தென் மாவட்டத்துல இருந்து வரேன். எனக்கு சொந்த ஊர் திருநெல்வேலி மாவட்டம் தான். ஸோ எனக்கு இந்த படம் பார்க்கும்போது ரொம்ப அழகையா இருந்துச்சு. கடைசி கிளைமேக்ஸ் வந்து ரொம்பவே மனசை காயப்படுத்திருச்சு. அவ்வளோ ஒரு நல்ல படம். வேற லெவலில் படம். கிளைமேக்ஸ் சூப்பராக இருந்துச்சு படம். அது உண்மை சம்பவம் தான். கடைசியில் அந்த ஃபோட்டோஸ் போட்டெல்லாம் போட்டாங்க. சூப்பராக இருந்துச்சு. சூப்பராக இருந்துச்சு. இல்லை சென்டிமெண்ட்லாம் லாஸ்ட் கிளைமேக்ஸ் சூப்பராக இருந்துச்சு ப்ரோ. பயங்கரமாக முடிச்சிருந்தாரு. ஆஸ் யூஷுவல் மாரி செல்வராஜ் பயங்கரமாக பண்ணியிருக்காரு. நல்லா இருந்துச்சு. இல்லை லேக்லாம் இல்லை ப்ரோ, பயங்கரமாக போயிருந்தது படம். லேக் எந்த சென்ஸும் லாக்லாம் இல்லை, நல்லா இருந்துச்சு. ரொம்ப நல்லா இருந்துச்சு ப்ரோ. வாழை மூவி ரொம்ப சூப்பராக இருந்துச்சு. இந்த படம் பார்த்துட்டு பாலா சார் என்ன ஃபீல்டில் வந்து வெளில வந்து உட்காந்துறோம் அதே ஃபீல் தான் எல்லாரும். அதான் ஒவ்வொரு வாழ்க்கையில் நடந்த ஒவ்வொரு இன்சிடெண்ட்டாக ஒரு படமாக பண்ணிகிட்டு இருக்காரு. மக்களுக்கான ஒரு சினிமா எடுக்கிறதுக்கு ஒரு நல்ல நல்ல இன்சிடெண்ட்டாக அவர் பண்ணிகிட்டு இருக்காரு. அதுவும் ரொம்ப பெயின்ஃபுல்லாக இல்லை திணிச்சதெல்லாம் எதுவும் இல்லை. இது ஒரு ரியல் லைஃப் இன்சிடென்ட்டுங்கும் போது பயங்கர ஆர்கனைஸ்டாக இருந்துச்சு. அது எல்லாருமே ரொம்ப கனெக்ட் பண்ணிக்க முடியாது. ரொம்ப நல்லா இருக்கு. அவர் பயோபிக் இல்லை அப்படிலாம் இல்லை. ரொம்ப நல்லா இருக்கு. நல்லா நேச்சுரலாக நடிச்சிருக்காங்க. சூப்பராக இருந்துச்சு. சந்தோஷம். அவரோட பயோபிக்னா அவர் வாழ்ந்த வாழ்க்கை அதான் பேசியிருக்காரு. ரொம்ப நல்லா இருக்கு. எல்லாருமே நல்லா படம் பார்க்கட்டுமே. படம் நல்லா இருக்கு. எல்லாமே பயங்கரமாக இருக்கு. அந்த மாதிரிலாம் எதுவும் இல்லை. படம் கொஞ்சம் நிறைய தாக்கத்தை ஏற்பட்டுருக்கு. ஒரு ரியல் ஈவெண்ட்டை எடுத்திருக்காங்க. அது நம்மளுக்கு கனெக்ட் பண்ணால் ரொம்ப கஷ்டமாக இருக்குது. ஏழை மக்கள் வந்து பாதிக்கப்படுறாங்க அப்படின்னு தான் இருக்குது. தோட்டத்துக்கு ₹1 கூலிக்காக கேட்குறாங்க. கடைசியாக அந்த ஓனர் என்ன பண்ணுறாருன்னா, அவர் வந்து ₹1 ஏற்றி தர மாட்டேன், அவங்க வந்து அதே வண்டியில் வரட்டும், லோடு வண்டியிலே வரட்டும்னு சொல்கிறாங்க. தனி வண்டியில் கொண்டு போன சொல்கிறாங்க. ஆனால் தனி வண்டியில் ஏற்றி போக மாட்டேன் சொல்கிறாங்க. அப்போ லோடு வண்டியை வந்து கவுந்து போகுது. அது உண்மையில ஒரு நல்ல அரசியல் தான் பேசுகிறாரு. எவ்வளோ கஷ்டப்படுறாங்கன்னு சொல்லிட்டு பேர் சொல்லி விமர்சிக்கல. நான் பாரஞ்சித் படமே நான் பார்க்க மாட்டேன், அவரெல்லாம் டைரக்ஷன் பண்றதுக்கே லாய்க்கு இல்லை அப்படின்லாம் சொல்லி ஒரு பையன் வந்து ரிவ்யூலாம் கொடுத்துருந்தாரு. நான் எல்லா ரிவ்யூவும் நான் பார்த்தேன். நான் என் பேர் சொல்ல விரும்பல. தகுதியே இல்லை அப்படின்னு சொல்லும்போது நான் சொல்றேன், நீ உனக்கு படம் பார்க்கறதுக்கே தகுதி இல்லைன்னு நான் சொல்லுவேன். ஏன்னா ஒரு படம் வந்துட்டு அவ்வளோ அருமையா இருக்கு. அதை நான் ரிவ்யூஸ் நான் கேட்டுக்கிறேன். ஒரு அட்லீஸ்ட் ஒரு 2 to 3 days போகட்டும், அதுக்கப்புறம் அந்த ரிவ்யூஸை நீங்க போஸ்ட் பண்ணீங்கன்னா கூட நல்லா இருக்கும் மனசார. ஏன்னா அவ்வளோ கஷ்டப்பட்டு இந்த மாரி செல்வராஜ் வாழ்ந்துருக்கான்னு தான் சொல்லணும். இல்லை சார், நீங்க ரிவ்யூ பார்த்துட்டு வரவங்களை நான் வந்து எப்பவுமே குறை சொல்ல மாட்டேன். ஏன்னா ரிவ்யூ கொடுக்குறது தன்னோட விருப்பம், தன்னோட இது. ஆக்சுவலா ஃபேக் ரிவ்யூஸ் கொடுக்குறான்ல அவன் எனக்கு அது நான் எங்கேயோ ஏதோ பேசியிருப்பேன், சின்னதா அதை எடுத்து ஃபேக் ரிவ்யூஸ் கொடுக்கும்போது மனசே வலிக்குது. இது நான் கொடுக்கவே இல்லையாடா, நீ ஏன்டா அதை போட்ட அப்படின்னா அது எனக்கு மனசு வலிக்குது. அது இந்த மீடியால நான் வந்து தெரிஞ்சுக்கிறேன். ஃபேக்கா ரிவ்யூஸ் கொடுக்குற யூடியூபர்ஸ்க்கு வந்துட்டு நான் சின்ன வேண்டுகோள், அதை கொடுக்காதீங்க. உங்க சேனல் வளர்றதுக்காண்டி, உங்க சேனல் இது பண்றதுக்காண்டி கொடுக்காதீங்கன்னு தான் சொல்றேன். வேற ஒன்றும் இல்லை. ஒரு கலைவரசன் செம்மையா பண்ணியிருந்தாரு, அருமையா இருந்துச்சு. நல்ல கதைகளை, உங்களை மாதிரி ஆட்கள் நல்ல கதைகளை சேர்க்கணும்னு ஆசைப்படுறேன். ஏன்னா அவ்வளவு கஷ்டப்பட்டு எடுத்திருக்காங்க, எவ்வளவோ உழைக்கிறாங்க படத்துக்காண்டி. நான் வந்து ஏன்னா கிளைமேக்ஸ்ல வந்து அவ்வளோ தூரம் அழுது தான் வந்தேன். ஏன்னா பாலா சாரோட படம் அப்படிதான் நமக்கு இவ்வளோ தூரத்துக்கு தாக்கத்தை ஏற்படுத்தும். ரெண்டாவது அந்த படத்தை போய் நம்மளால பார்க்கறதுக்கு அந்த மனதைரியம் இருக்காது. ஸோ அது மாதிரியான ஒரு படத்தை மாரி செல்வராஜ் சாரும் கொடுத்துருக்கிறாரு. உண்மையாகவே ரொம்ப கண்கலங்கி தான் வந்தேன். ரொம்ப எமோஷனலாகவும் கனெக்ட் ஆச்சு எனக்கு படம். ஒடுக்கப்பட்ட மக்கள்னு சொல்ல முடியாது, அதாவது ஒரு எளியோரோட கதையை தான் அந்த படமாக பண்ணியிருக்கிறாங்க. இதில் வந்து அந்த சமூகம்னு மட்டும் நம்ம சொல்லிட முடியாது. எல்லா சமூகமே கஷ்டப்பட்ட எல்லா சமூகத்துக்குள்ள உள்ள ஒரு வழியை தான் அவர் ஒரு படமாக பண்ணியிருக்கிறாரு. அதுக்கான அந்த கம்யூனிசத்தை பற்றி தான் படம் ஃபுல்லாகவே பேசியிருக்கிறாரு.
ரொம்ப நல்லா இருக்குது. அந்த 2 பசங்களுமே உயிரை கொடுத்து நடிச்சிருக்கிறாங்க. அவ்வளோ தூரத்துக்கு அவங்களோட பெர்ஃபார்மன்ஸ் நல்லா இருந்துச்சு. திவ்யா துரைசாமிக்கு இது ஒரு நல்ல படம். அவங்களோட பெர்ஃபார்மன்ஸும் எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. கலையரசனோட பெர்ஃபார்மன்ஸும் ரொம்ப நல்லா இருந்துச்சு படத்தில். குறிப்பாக அந்த படம் வந்து இவ்வளோ தூரத்துக்கு வந்து நிற்கிது, நம்மளெல்லாம் ரொம்ப எமோஷ்னலாக கனெக்ட் பண்ணதுக்கு நம்ம சந்தோஷ் நாராயணனோட ஆர்ஆர் ரொம்ப கனெக்ட் ஆச்சு நமக்கு. கடைசி அவர் போட்ட அந்த சாங்லாம் வந்து நம்மளை ரொம்ப எமோஷ்னலாக அந்த படத்துக்குள்ளேயே கொண்டு போகிறதுக்கு வந்து அவரும் ஒரு ப்ளஸ்ஸாக இருந்திருக்கிறாரு. தேனி ஈஸ்வரனோட சினிமாட்டோகிராஃபியும் நமக்கு ரொம்பவே ப்ளஸ்ஸாக இருந்திருக்கு படத்தில். எனக்கு ரொம்ப இம்ப்ரெஸ் பண்ண கேரக்டர்னால் அந்த கலையரசனோட ஒரு கேரக்டர் எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. ஏன்னா அவர் வந்து ஒவ்வொரு பிரச்சனை நடக்கும்போதும் அவர் வந்து குரல் கொடுக்குறாரு. ஸோ அவரோட கேரக்டர் எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. மாற்றிக்கிற மாதிரி சொல்கிற அளவுக்கு எனக்கு எதுவும் தெரியல என்ன மாற்றணும் அப்படின்னு. ஓவராலாக நல்லா இருக்குது படம், பாருங்கள். படம் ரொம்ப சூப்பராக இருக்குண்ணா. ட்ரெய்லர் பார்த்து பிடிச்சிருக்கவங்க எல்லாருக்கும் ரொம்ப படம் ரொம்ப பிடிக்கும். படம் வந்து ஜாகிரபிக்கலாக எஸ்டாப்ளிஷ் பண்ணி கரெக்டாக படம் ஆரம்பித்து குட்டி படம் தான், ரொம்ப எங்கேஜிங்காக இருக்குது படம். எங்கேயுமே நம்மளால் ஏந்து போகிற மாதிரிலாம் சீன்ஸ்லாம் இல்லை, ரொம்ப சூப்பராக இருக்குது. ஃபர்ஸ்ட் ஹாஃப் ஜாலியாக காமெடியாக அப்படியே மூவ் ஆகுது. செகண்ட் ஹாஃபில் கொஞ்சம் செட் ஆனதுக்கப்புறம் ரொம்ப எமோஷ்னலாக ஹார்ட் ஹீட்டிங்காக இருக்குது. அந்த மாதிரி ஒரு லைஃப் இருக்குது, ஒருத்தவங்களுக்கு இருந்திருக்கு, அந்த மாதிரி கஷ்டமான இருந்திருக்காங்க அப்படின்னு நினைக்கும் போது ரொம்ப கஷ்டமாக இருக்குது படம் ரொம்ப சூப்பராக இருக்குது படம். எல்லாரும் கண்டிப்பாக பார்க்கலாம். அந்த படம் முடிஞ்சப்போ வந்து இந்த புயல் அடித்து முடிச்சக்கப்புறம் வெயில் அடித்து ஒரு அமைதியாக இருக்கும்ல, அந்த மாதிரி ஒரு பீஸ் இருந்துச்சு. யாரும் சைலண்ட்டாக படத்தை பற்றி பேசிட்டு வருவோம்ல, நம்ம படம் பார்த்துட்டு இந்த சீன் பார்த்து நல்லா, அது மாதிரிலாம் எதுவுமே இல்லை. கொஞ்சம் சைலண்ட்டாக அப்படியே எழுந்து வெளியே வந்தாங்க. அந்த புயல் அடித்து வந்த மாதிரி ஒரு படம், அந்த மாதிரி ஒரு படம் இது. சாதிய கொடுமையில் இல்லை, அந்த முதலாளிகள் வந்து அவங்க லேபர்ஸை வந்து ஒரு மனுஷனாக ட்ரீட் பண்ண மாட்டேன்றாங்க. அவங்களுடைய இன்கமோ அவங்களோட ப்ராஃபிட்டை மத்தியுமே பார்க்குறாங்க அப்படின்னு தான் எனக்கு கன்வே ஆச்சு. அவ்வளோதான், அதுதான் எனக்கு கன்வே ஆச்சு. படத்தில் எனக்கு அந்த மாதிரி சொல்லுற மெட்டஃபராக ஒன்று இது பண்ணுவார்ல, அது ரொம்ப பிடிச்சிருந்தது. அந்த ஃபர்ஸ்ட் ஹாஃப் வெர்ஷன்லாம் ரொம்ப சூப்பராக. அந்த ஸ்கூல் அந்த டீச்சர் அவங்க அதெல்லாம் அது வந்து வல்கராலாம் இல்லை, நிறைய பேர் சொன்னாங்க என்ன டீச்சரே லவ் பண்ணுறாங்க. அது ரொம்ப க்யூட்டாக தான் இருந்தது. எல்லாருக்கும் அந்த மாதிரி ஒன்று இருக்கும்ல, ஒருத்தவங்கள ஒரு டீச்சரை பிடிக்கும் நமக்கு, அது மாதிரி தான் அது ரொம்ப க்யூட்டாக இருந்தது. அது 10க்கு 9. வாழைப்படம் வந்து வாழ்க்கைங்கிறது ஒரு முறை தான், அது வாழ்கிற இடத்துல இல்லை வாழ்கிற விதத்தில் இருக்குது அப்படிங்கிறத அண்ணன் வந்து தெளிவாக சொல்லியிருக்காரு. எங்கே வாழ்ந்தங்கிறது முக்கியம் இல்லை, இப்போ எப்படி வாழ்கிறோம் அப்படிங்கிறத அண்ணன் அவனுடைய சுச்சுவேஷன்ஸை கரெக்டாக பொருத்தியிருக்காப்புல. அது ஃபஸ்ட்டு வந்து வாழை பாருங்கள், 2 வந்து ஃபஸ்ட்டு வாழை, 2 வந்து கர்ணன், 3 பரியேறும் பெருமாள், 4 வந்து மாமன்னன். இப்படி அடுக்கடுக்கா இப்படி வரிசையாக பாருங்கன்னு சொல்லிட்டு அண்ணன் சொல்லிட்டு நம்ம மாதிரி சொல்லுறதுன்னா அது பொருத்தமாக கரெக்டாக பொருந்துற மாதிரி அண்ணன் படம் எடுக்கிறது மிகப்பெரிய மகிழ்ச்சியாக இருக்கிறது. புதிய பெரிய ஆர்டிஸ்ட் கிடையாது, அதில் புதிய முகங்களை வந்து கொண்டு வந்திருக்காப்புல. மாணவர்களை வேறு ஸ்டூடெண்ட்ஸ் தான், ஒரு 2 பையன்களை வச்சு தான் அந்த படத்தை எடுத்திருக்காப்புல. சிறப்பாக பண்ணியிருக்காப்புல. எப்படி சொல்கிறது, முதல் இன்ட்ரோலுக்கு முன்னாடி வந்து படம் வந்து எப்படி இருந்துச்சுன்னா சிரிப்புகளும் அழுகைகளும் கலந்த ஒரு படமாக இருக்குது. சிரிப்புகள் இருக்குது, இன்ட்ரோலுக்கு முன்னாடி நல்லா சிரித்தோம். அதுக்கு பின்னாடி வந்து தான் பட்ட வழியை வந்து சிறப்பாக பண்ணியிருக்காப்புல. முதல்ல வழியை சொல்லலை அண்ணன் வந்து, அதிலும் நல்லா தெளிவாக இருக்காப்புலன்னா ஐ லவ் யூ மாதிரி சொல்லிடுறாச்சுன்னா. இன்ட்ரோலுக்கு முன்னாடி அழுகவே இல்லை, சிரிச்சுட்டு தான் இருந்தோம். ஆனால் இன்ட்ரோலுக்கு பின்னாடி கண்களில் கண்ணீர் மட்டும்தான் வந்துச்சு, சிரிப்பே கிடையாது. மாணவன் டீச்சர் அது வந்து சரி, அதில் தான் அந்த இன்ட்ரோலுக்கு முன்னாடி மாணவன் டீச்சர் காதல் சிறப்பாக இருந்தது, அதில் தான் சிரிப்பு. அதுக்கப்புறம் தான் வழிகள். நான் அதை சொல்ல மியூசிக் செம்மையாக பண்ணிருக்காப்புல. அண்ணன் வந்து மாரி செல்வராஜுக்கு வந்து சிறப்பாக அந்த படத்துக்கு வாழைக்கு சிறப்பாக பண்ணிருக்காப்புல. மியூசிக் சாங் எல்லாமே கரெக்டாக இருக்குது. நான் அதான் சொல்கிறேன். அதுவும் நான் சொல்கிறேன், மாரி செல்வராஜ் அல்லது வெற்றிமாறன் அல்லது வந்து பாரஞ்சித் தான். 3 அண்ணாவனும் படம் வந்து நீங்கள் சொல்கிறீங்க சாதிய பேரோடு படிக்கிறேன் எல்லாமே சொல்கிறீங்க. நான் ஒன்று சொல்கிறேன், தான் பட்ட வலியும் தன் சமூகத்தில் ஏற்படக்கூடிய ஒவ்வொரு வலியும் தான் அவர் சொல்கிறாளே தவிர தான் எனக்கு என்னென்ன நடந்திருக்கு, எப்படிலாம் நடந்திருக்கு, நான் எப்படிலாம் வளர்கிறதுக்கான தடைகள் இருக்குது, அதை நான் உடைச்சி எப்படி வெளியே வரணும் அப்படிங்கிறதான் சொல்கிறாரே தவிர அவர் வந்து சாதி வன்மத்தோடு படம் எடுக்க கிடையாது. 3 பேருமே சரி, அண்ணன் வெற்றிமாறனாக இருக்கட்டும் அல்லது மாரி செல்வராஜாக இருக்கட்டும் அல்லது பாரஞ்சித்தனாக இருக்கட்டும், ஐ லவ் யூ 3 பேர்த்துக்குமே இந்த படத்தை பொறுத்த வரைக்கும் ஆனால் சிறப்பாக பண்ணியிருக்காப்புல. அண்ணன் சாதிய பார்வையை கொண்டவர்கள் புறக்கணிப்பார்களே தவிர வேறு யாரும் புறக்கணிக்க மாட்டாங்க. இது எல்லாத்துக்கும் பார்க்கக்கூடிய படம் தான். தன்னுடைய உழைப்பை வந்து அங்கே போடுறாங்கன்னா அப்போ எப்படி இது சாதிய வன்மத்தோட படம்லாம் எடுக்க மாட்டாங்க. தான் உழைப்பை அங்கே போடுறாங்க. அவங்க சும்மா படம் எடுக்க வந்துருக்காங்க, தான் பட்ட வழி தானே சொல்கிறாங்க. நான் இப்படிலாம் இருந்தேன் இப்படிலாம் இருந்தேன்னு தான் சொல்கிறாங்க. நான் என்னமோ ஆண்ட பரம்பரை, நான் வந்து பெரிய இதிலேருந்து வந்தேன் அப்படின்னு சொல்லல. அவங்க நான் வழியை தானே சொல்கிறாங்க. நான் இப்படிலாம் இருந்தேன் இப்படிலாம் போனால் எனக்கு இவ்வளோ எதிர்ப்பு இருக்குது, இவ்வளோ தடை இருக்குது, அதெல்லாம் நான் உடஞ்சி மேலே வரணும் அப்படின்னு தான் அண்ணன் சொல்கிறாப்புல. ஒன்று சொல்கிறேன், அண்ணன் வந்து சமத்துவம் சகோதரத்துவம் ஈக்குவாலிட்டி, அதான் சமத்துவம் சகோதரத்துவம் ஜனநாயகம் பேசுகிற ஒரு இயக்குநர்கள் சொன்னால் மாரி செல்வராஜ், அண்ணன் வந்து பாரஞ்சித், அண்ணன் வந்து வெற்றிமாறன் 3 பேருமே தான்.